ரெண்டு ரெக்கஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணல. ரெண்டு பேருமே ரெண்டு ரெக்கஸ் கொடுத்தேன் நான். சார் ஸ்டார்ட் பண்ணலாம். இது கொடியை என்கிட்ட கொடுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். இல்ல உங்களோட வச்சுட்டு இந்த கேரக்டர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் மாட்டிட்டு வந்துட்டேன். க்ளூவா? டி க்ளூ நானே போய் அடிச்சுக்கிறேன். இந்த சாவகாசமே வேண்டாம். நீங்க க்ளூ மட்டும் கொடுங்க இல்ல, அப்புறம் அடி மட்டும் வர. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அடிக்கிற அடியில் நம்ம 3 பேர் தான் இருக்கோம், ஒருத்தரை காணோம். வருவியா? வரலன்னா வெளியே போயிருவோம். ஏதாவது பாட்டை பிடிச்சி போடுவாங்க. எப்படி வந்துருவாங்க? நம்மள நம்பி டீம்மேட் கூட தர மாட்டேங்கிறாங்க இந்த கரினாக்காரன். வெளியே போ. என்ன லட்சியப்படுத்துறாங்க? சம்டைம்ஸ் வருவாங்க 3 செகண்ட். வந்துட்டான் பாரு. நான் தான் சொன்னோம்ல சில டைம் வருவாங்கன்ட்டு. இவெல்லாம் எதுக்கு வரணும்? ஜியானி பையனா பொண்ணா? பையனா? சை இவன் வேற டேய். எப்ப எழுதி கொடுத்தா போயிடும். பேசுவோம்ப்பா, பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம பேசுறது எல்லாம் கண்டென்ட்டுக்கு மட்டுமே. நீங்க எதுவும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இங்க ஒரு ஆஃப்லைன் எனிமி நிக்கிறான், அடிக்கலாம். அந்த பார்த்தா கொடிய மோட்டு பைத்தியம். எவனோ பின்னால வந்து பின்னால 2 பேர் வந்துட்டாங்க. ஐயோ எனக்கு பேக்கப் வாங்கியா? ஐயோ பேக்கப் வாங்கி. இங்கதான் 3 பேர் இருக்காங்க. செத்துட்டேன். டேமேஜ் இந்த பிள்ளைக்கு. ஐயோ இந்தடி அடிக்கிற சாமி. ஏறுங்கயா, ரிவே பண்ணிருக்கேன் என் புல்லு போட்டு. அவ்வளவுதான். இல்ல 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 ஓசி இல்ல இந்த நாளைக்கு தான் ஓடிற வரைக்கும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கில் அடிப்பா, அதுக்கப்புறம் அடிக்க. அதானே கடைசி ரோட்ல விட்டு பாருங்க. முடிஞ்சா உடனே செய்யப்படுத்திருக்கேன். வர நீ யாரு? இது ஆல்ரெடி இருக்குல்ல. என்ன நைட் டைம்ல வந்து பூரா டோலிஸா வராங்க, என்ன காரணம்? கப்பல்ஸா வருவாங்க. சிங்கிள் டெய்லி நைட் டைமே விளையாடுவோமா? டெய்லி இந்த டைம்ல தான விளையாடுறோம் பைத்தியமே. ஆமால. ஆமாவா இல்லையா? இது எனிமியா? வந்துட்டேன். கவலைப்படாதீங்க. அவன் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் டவுன் ஆனவங்க எல்லாம் பிடிச்சி அடிச்சு டேமேஜ் ஏத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி யார் டவுன் ஆனா? டவுன் ஆக்குனது பூரா நான் தானே. அவர் தூரத்துல இருக்கு. அவ்வளவுதான். இருக்கு. அங்கிள் ஏஸ் அந்த டீம்ல ஒருத்தன். எனக்கு போட்டியா ஒருத்தன் இருக்கானே. எமோட் போடுறான். டென்ஷன் ஏத்துறாங்க गाइस. டீசன்ட்டா பிஹேவ் பண்ணல. நம்ம அடிச்சிட்டு எமோட் போடுறோம். பாருங்க, நான் பம்ப் கன் வச்சு அடிக்க போறேன் இந்த மேட்ச். போடுங்க தானிக்கு. அங்கிள் கில்லி அடிக்கல. நான் சொல்லி காட்டுறேன். நீ நாளைக்கு மேல வர்றா டேய். இந்த அடிச்சடே போன மேட்ச் ஒரு கில். அவ்வளவுதான் 5 முடிஞ்சு. இப்போ பாருங்க 6. நடக்காது. நடக்கும். நீ ஏன்டா ஆவுனா அவர் தலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்க? அங்கிள் கெட் மசாஜ். சாணில ஏதாவது மிதிச்சிட்டு அடிச்சினா என்ன? இப்போ ஏடபிள்யூ வச்சு அடிச்சிட்டான்டா. எங்க இருக்கான்? ஆகா கரெக்ட்டா அவனுக்கு தெரியுற மாதிரி உட்கார்ந்திருக்கனே. அங்கிள் ஏடபிள்யூ பிளேயர் அடிக்கிறோம் தூக்குறோம். போடு க்ளூ போட்டாரு. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. யோ பேக்கப் வாங்கியா? யோ நம்பர் 4 பேக்ல தான் இருக்கேன். பேக்ல தான் இருக்கேன். டேய் வாள ஓட சுடு. ஆளே உஸ்தாது வாள தண்டமா ஓடிச்சிட்டு.
ஏன் அந்த பம்பு கண்ணு வாங்கிட்டு வாடா, கஷ்டப்பட்டு வாங்க. நாங்க லாங்ல ஒருத்தர் இருக்கான் பாருடா. லாங் ரேஞ்ச் ஏதாவது வச்சு எடுத்தாடுறா. இல்லையே சாவப்போ இருந்தா எடுக்க மாட்டோம். அவனை காப்பாத்துறா நம்பர் 4. டேய் நீ இப்படி வெக்கம் செத்துட்ட. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ஏய் காப்பாத்திட்டு விளையாடுறா, நீ மட்டும் விளையாடணும்னு ஆசைப்படாதடா, காப்பாத்துறா டீம்மேட்ட. டேமேஜ் அடிச்சுட்டான் அங்கிள், அடிக்க டேமேஜ் மாட்டல் மயிர் ஆட்டல். ஏய் இவனுக்கு பேக்கப் குடியா, நல்ல டேமேஜ் கொடுத்தாங்க நம்பர் 4. அட பாவி அங்கிள், அதுக்கு மேல 2 கில் அடிச்சாங்க. பேக்கப் போறான்னு சொல்றியே, நீ என்னைக்காவது குடுக்குறியா? அதானே அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப ஏன் குளூ போட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே? ஓடுங்க, ஓடு அவ்வளவுதான். ஓடு. ஆனா சாவலாம். அங்கிள் அடிக்க போறாங்க. ஏய் அந்த பம்ப் கண்ணே வச்சிரியா, ஷார்ட் ரேஞ்சுக்கு அதான்யா. அட பாவி, நாங்க லாங் ரேஞ்ச் ஆடுவோம். அங்கிள் அவன் மேல இருக்கான், அவன் கீழ இருக்கான். இல்ல இல்லதான் அல்டிமேட். ஆனா சாவ மாட்டேங்கிறானே, இவர் ஜோன்ல எடுத்துருவாரு. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அங்கிள் வேறனா 7 கில் என்ன யூஸ்ங்கறேன். ஜெயிக்கிறோமா? ஜெயிக்கிறதுக்கு இல்லடா, பாட் மாதிரி அடிக்காத. ஏய் இந்த மேட்ச் என் கூட வாங்க. இந்த மேட்ச் என் கூட 4 பேர்ல 2 பேர் அடிச்சிட்டேன். நீங்க 3 பேர் சேர்ந்து ஒரு 2 பேர் அடிக்க மாட்டீங்க. நீ அந்த பம்பு ஷாட் கடுங்க போதல வேற ஏதாவது கண்டென்ட் திருந்தனா கூட அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிருக்கேன். அடே அதை எடுக்கவே இல்லையே. இவன் தான் பம்ப் எடுத்து பறக்க போற அப்படி சத்தம்ல. ஏய் நான் சுத்து போட்டு ஒருத்த ஏடபிள்யூ மேட்ச் அடிச்சிட்டான். அவன் அடிக்காம இருந்திருந்தா நான் அடிச்சிருப்பேன். என் கூட பேக்கப். சரி இந்த மேட்ச் என் கூட வாங்க, இங்க வாங்க, என் கூட வாங்கன்ட்டேன். டேய் அந்த சுற்றுவாங்கடா, உனக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒருத்தர் வாங்க, நான் பாத்துக்கறேனே. ஒருத்தர் எனக்கு காப்பாத்துறதுக்கு மட்டும் வாங்கல, நான் யார ஒருத்தரே டவுன் பண்ணிடுவேன். ஒருத்தர் டவுன் பண்ணா 3 பேர் வருவாங்க. அவ்வளவுதான். வா பேக்கப் வா, நான் உள்ள வா, இப்ப உள்ள வா. அவ்வளவுதான். மேல வா. குளூ போட்டதே நான் தான். கீழ இருக்காயா? எப்படி எங்க அங்கிளுக்கு பேக்கப் கொடுத்தோமா? இப்படி ஒரு மனகட்ட வச்சு நான் பார்த்ததே இல்லை. அங்கிள் அது ஹெட்ஷாட். வாசிதான். அது ஹெட்ஷாட் அங்கிள். வீட்டுக்குள்ள இருக்கான் ஒருத்தன். இல்ல அது ஹெட். ஒருத்தன் வெடியா இருக்கான். அழுத்தி புடி பூயா அடிடா. ரீலோட்ல தீய வைக்க. எங்க இருக்கான் அவன்? 8 கிலோ தான் அங்கிள். பார்த்து வச்சிருக்கேன், அங்க தான் இருக்கான். அவன் டேமேஜ். என்ன யூஸ்? அதான் தேஷ்டமே. காப்பாத்து. அதுக்கு நான் மட்டும் தனியா வைக்க முடியும். ஐயோ MP40 பதிலா இதை எடுத்து தொலைஞ்சிட்டேன். MP40 நைஸ். எதுக்குடா ஒருத்தர் கொடுத்து நாந்துக்கிட்டு பாரு 0 கில். அது எல்லாரும் 0 கில் இருந்தா ஊதிடுவாங்க எங்க. இல்ல எனக்கு புரியல, இவர் கில் அடிச்சேன்னு சொல்றாரு. இவர் கில் அடிக்கலன்னா எது கில் அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு மழுப்புறாப்ல. ஒரு பாட்டு ஆல்பாவை கூப்பிட்டு வந்துக்கலாம். நீங்க உங்க 0 கில்லுக்கு அசேஷமா கேட்டிருப்பான். மேல ஒருத்தன் வர போறான். கீழே 2 பேரு வந்துட்டாங்க. வந்த அடி வாங்கினதுக்கு நன்றி. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி போடவே இல்லையே. ஐயா குள்ளடி உங்ககிட்ட எனிமி அந்த இடத்துல இருக்கீங்க. எவன்ட்ட ஃபுட்ஸ்டெப்ஸ் உங்ககிட்ட ஓட்டாயா? பாக்கி உன் பக்கத்துல இருந்தானா உன்கிட்ட ஃபுட்ஸ்டெப்ஸ் கட்டுதா என்கிட்ட காட்டுதுன்னு அர்த்தம். பைத்தியமே. நான் தான் ஓடிட்டேன் எப்பயும் அங்க இருந்து. செத்துட்டியா? சரி 9 கில் அடிச்ச சுனா பண்ணா சும்மா மேல ஒருத்தர் உங்களுக்கு மேல
அவன்தான் டாய் அவன தவிர எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிட்டு இருக்கேன்டா. அவ்வளவுதான் தேங்க்ஸ் ஃபார் தி உனக்கு நிறைய டேமேஜ் போடுற நான் சாவ மாட்டான்டா. அடிச்சிட்டேன். பின்னாடி எங்கள் அவன் அந்த கேரக்டர் ஸ்கில்லா லைஃப் ஏத்துறதுக்கு கேரக்டர் ஸ்கில்லா வச்சிருக்காங்க. அதான் என்ன அடி அடிக்கிறேன் இங்க இருந்து 34 எல்லாம் அந்த ஷீல்டு அது இதுன்னு வச்சிருக்காங்களா, அதான் கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன் பேர் ஏன்டா வருது? இல்ல புரியல எனக்கு. நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலையா? அதான பத்தியா நீயே சாக்காத. ஒரு கில் அடிச்சிட்டு எப்படி MVP இருந்துச்சு எனக்கு தெரியல. அதான் ஒரு கில்லு பிளஸ் டேமேஜ் அதிகமா இருக்கும். எல்லாரும் ஒரு கில் அடிச்சிருப்போம். நான் ஒரு கில் அடிச்சேன். நான் ஒண்ணு அடிச்சேன். நான் என் கில்ல கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி ஓடுறேன். எனக்கு ஒருத்தர் பேக்கப் வாங்க. அவன் ரிவே பண்ண கூடாதுன்னு போயிட்டு சதுவா நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு பேக்கப் கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் பேக்கப் மயிரு. என்ன அடிச்சாங்க? அவங்களும் கிரேனேட் போடுறாங்க. கரெக்டா போட்டான் எனக்கு. எனக்கு பின்னாடி இருந்து சொல்றேன். எனக்கு முன்னாடி கையில எடுக்கிறதுக்குள்ள சரி ஒரு போடுடா கீழ படுத்துடடி. அவனே ஒரு பாட்டு படுத்துக்கிட்டே. இதுக்கு ஆல்பாவாவது நம்ம கூட வந்திருக்கலாம்டா. அவனா தானே போயிட்டான். பொம்பளை சொக்கு உங்களால அவனுக்கு தமிழ் தெரியாது. 9 கில் அடிச்சு வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ இருக்கே. அதான் MVP வாங்கிட்டேன்னா மைனஸ் ஆகாது. உனக்கு எதுக்கு நீ பயப்படுற? அப்ப பிரச்சனை இல்ல. ஆமா போனோட்டி அங்கிள் குறைஞ்சது. எனக்கு பிறந்தாலும் பரவாயில்ல. வாய்ப்பு இல்ல. உள்ள நிறைய ஏசி அடிச்சா என்ன தானலாம் வாய்ப்பு இல்லை. அவன் என்னையே சொல்லிட்டு இருக்கான். அதான் உங்ககிட்ட எல்லாம் கவர் சொல்றாரு. ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். அங்கிள் உங்ககிட்ட எனிமி. அவ்வளவுதான் ஒரு அடி AW மேல ஒரு ஹெட்ஷாட். நான் இங்க இருந்து பேக்கப் கொடுக்க ட்ரை பண்ண அங்கிள் முடியல. திரும்ப ஒரு டவுன். காப்பாத்திட்டாங்க. இங்க ஒரு பாட்டு பொண்ணு க்ளோவால் போட்டுக்கிட்டே ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அங்கிள் உங்ககிட்ட எனிமி. ஏங்கடியா? செட்டு கிட்ட கார் செட் மாதிரி இருக்கே அதுகிட்ட. அங்கதான் அங்கிள் உங்க பக்கத்துல தான். பாத்துட்டேன். தட்டுங்க தூக்குங்க. அவன் உங்களுக்காக நான் கொடுத்து ஆனா வந்து ஓசிக்கல் அடிக்கிறாங்க. கொன்றுவேன். அப்ப அழுத்திட்டு இருக்கேன். MVP ஜேவி சொல்லுங்க. ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இன்னும் 2 கில் அடிச்சிருந்தேன்னா நான் உன்னை தாண்டி இருப்பேன்டா. கில்ல இது பண்ண அதுக்கு கேவல 10 பேரா இருக்காங்க. கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஹெட்ஷாட் வச்சேன். Free Fire India is set. சிங்க வந்துட்டான்டா. யாரு பாருங்க அங்கிள் 40 கிலோ எடுப்பாரு. யாரு அவன் அங்கிள் பிஆர் அன்னைக்கு நம்ம வாட்டர் ஃபால்ல இடம் மாறி போயிட்டோம் அங்கிள். அது அந்த இடம் இல்ல. அதான்டா வாட்டர் ஃபால் தான்டா. கரெக்ட்டா இங்க பக்கத்துல டெல்டான்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள போனா ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்கு. அதுக்குள்ள போனா இருக்கு. நம்ம அந்த இடம் எக்ஸ்ப்ளோரே பண்ணி பார்க்கலையா? போவோமா? ஒரு வாட்டர் ஃபால்ல வந்து மேல போனா ஊக்கானுக்கு சமாதி கட்டி வச்சிருந்தாங்க. அது போயிட்டு போகுது. நம்ம ஒரு மேட்ச் மட்டும் கிளாசிக் ஸ்டார்ட் பண்ணி இல்லனா ரேங்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேட்ச் போயிட்டு கிளாசிக் போலாம். ஒரு மேட்ச் நம்ம ஜல்லிக்கு போறது நம்மளோட வேஸ்ட். நான் அந்த மேப் சுத்தியே பார்க்கலையா? ஐயோ ஈஸியா அந்த மேப் சுத்தி பார்த்துட்டு வரலையா? பறவையோட கூடவே பறக்கறதாங்கள். நீ போய் பறந்துட்டோம் போ. ஒட்டுக்கா போனாதான் ஜாலியா இருக்கு. தனியா போனா நல்லா இருக்காதியா? நெக்ஸ்ட் மேட்ச் அது போலாம். சரியா? அது போலாம் நெக்ஸ்ட் மேட்ச். எல்லாம் நிறுத்திட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து வேஸ்ட் அடிக்கணும்ன்றதுக்காக நாங்களா விட்டு கையில கன்னு வைக்காம வச்சிருக்கேன் கைஸ். எங்க அங்கிள் அன்பா என்ன மறந்துட்டியா?
எனக்கு வேற வழி தெரியல. இப்படி வச்சு எங்க வச்சிருக்கீங்க நீங்க அடிக்கணும்னா காலில் வந்துட வேண்டியது. வேற வழி தெரியுங்களா அத்தா? I need a ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா சரி, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்ட்டு அப்படியே உட்காந்துடலாம். லெஃப்டா ரைட்டா? நம்ம எப்பயுமே லெஃப்ட் தான். நீ ரைட்டு போ. நான் ஸ்ட்ரைட். சேர்த்து போ. Enemy nearby detected. உங்க சைடு தான் ரெட்டு ரொம்பலையே. இருங்களா நான் வெயிட்டிங்ல இருக்கேன். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வந்து அடிக்கறாங்க. சாவு ப்ரோ. சரி சத்தம். ஏய் சாவாதீங்க சாவாதீங்க. கில் அடிக்காதீங்க கில் அடிக்காதீங்க. நான் 2 கில் அடிச்சேன். இன்னும் ஒரு 3 கில் அடிச்சு 2 கில் அடிச்சனா நான் தான். அங்கிள் உங்க டாஸ்கே பிடிங்க. ஒரு கில் அடிக்கணும். ஏய் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏசியா அடிக்காதீங்கயா. யோ நீ தான் அடி வாங்குற. அடிக்காதயா மெடிக்கெட் போட்டுக்கிறேன். நம்பர் 1 முடிச்சிட்டான். யோ அடிக்காத. ஆமாயா அப்பா ஏசியப்ல நிரூபிச்சிட்டீங்களே. இந்த ஐடியால நீ ஏஸ் அடிச்சா என்ன அடிக்கணும்? அத மறந்துட்டேங்க. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டு அடிச்சுக்கிட்டு. சரி கண்டென்ட்க்கு உதவுங்க. ஆனா எங்க அங்கிள் பாத்தீங்களா ஏஸ் அடிச்சா ஒரு டயலாக் வச்சிருக்காரு. 0 கில் அதுக்கு டயலாக் வச்சிருக்காரு. நம்ம கூடலாம் பொழைக்கணும்னா அவருக்கு இது தேவைதானையா? ஐயோ எங்க இருந்து அடிக்கிறான் ஃபர்ஸ்ட்? ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ளயா எப்பறம் அடிக்கிறாங்க இவங்க? சீசன் போச்சு போல புல்லட். அங்கிள் தி க்ளூ. அடிக்காதீங்களா வெயிட்டிஸ்ரா. Enemy nearby detected. அவரே மட்டும்தான் வரான். சும்மாதி பண்ணிடுவோம். அங்கிள் கொஞ்சம் அடிச்சிட்டீங்களா? ஹெல்த் இல்ல. அவன் ரெண்டு மெடிக்கிட்டு மட்டும் ஆட்டே போட்டுக்கிறேன். அடிச்சு அம்மா சூப்பர். புரியுதாடா? என்ன புரியுதா? மாட்டேன். இந்த மாதிரி வால் போட்டுறது கொண்டு சொல்றேன். அங்கிள் 2 மெடிக்கிட்டு அவுப்பாங்க வா. அங்கிள் இல்ல சுத்தமா ஒண்ணா இருக்குங்க. ஒண்ணு ஓகே அடிச்சான். ஐயோ இங்க இருக்கான். நல்ல டேமேஜ் ஒரு 90 கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள ஹீல் பட்டு வந்துருவானே. அவன் பண்ண மாட்டான். அடி போறதும் போற நீ தள்ளி விட்டு வரான் பாரு. அடிச்சிட்டேன். எப்படி நைஸ் அடிச்சிட்டல எனிமி. சரி அடிச்சிடலான்னு பார்த்தேன். தெரியாம கீழே வந்துட்டேன். சார் லைஃப் Resources here. அங்கிள் மேகா. அவர் யாரோ கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாப்ல. வீட்டுல செருப்படி விழுகுது போல. அதான் டெய்லி விடுங்க. அங்கிள் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. என்ன கேள்வி? ஸ்கூல் போறப்ப கேம் விளையாண்டேன், காலேஜ் போறப்ப கேம் விளையாண்டேன், இப்ப வேலைக்கு போறடா இப்பயும் விளையாடுறேன்னு கேக்குறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது வேலைக்கு போகும்போது பாருன்னாங்க, காலேஜ் படிக்கிறதே வேலைக்கு போகும்போது பாருன்னாங்க, இப்போ வேலைக்கு போறேன் பாக்குறேன். ஸ்கூலுக்கு போகும்போதுல காலேஜ்ல போகும்போதுல உட்காந்து கேம் விளையாடுன்னு சொன்னாங்க. காலேஜ் போகும்போதுல வேலைக்கு போகும்போதுல கேம் விளையாடுன்றாங்க. சுடுங்க சுடுங்க. யார யாரா கேம்பர்? நானா? அட பைத்தியமே. எங்கில் உங்ககிட்ட எனிமீஸ். ஏய் அவனை இதுக்கு பின்னாடி வந்து அடிக்கிறானுங்கடா. அறா இப்படி ஒரு கேவலமான டீம் நான் பார்த்ததே இல்லடா. ஏய் நவுண்டு போடா. ஒண்ணு அடி இல்லனா நவுண்டு போ. ரெண்டுமே பண்ணாம. சரி உனக்கு தெரியல, அவனுக்கு ஜோனை உரசிட்டே வரானுங்க. அட வீணா போனீங்களா, என்னையோட மோசமா இருக்கீங்களா? நான் அங்கிட்ட அவன் சுத்திட்டு வரலான்னு போறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டு வரான். ஸ்டெப்ஸ் டேய் இருடா, நின்னு அடி வாங்கடா.
சொல்ல முடியாதா? ஆயிட்டான். ஏய் நான் அடிக்கிறேன்டா 4 கில்லு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அடிச்சுக்கோ. நான் ஒரு கில்ல எடுத்துட்டேன். இங்க ஒருத்தன் போய் சாக போனான். என்ன பண்றீங்க? அவன அடி. ஏய், பாட்டு சரியான பாட்டு. இங்க எல்லாம் உங்களுக்கு உங்க கிட்ட கத்துக்கிட்டதுதான் விடுங்க. நான் எனிமி மேல மட்டும் தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு. எங்கள் நூலளவில் தப்பி விட்டான். நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நீ மேல உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்து. நான் வந்து அவர் அடிக்க வேணாரா, அந்த நிலப்பிலேயே இறங்குனாலும் அடிக்க முடியாது. இல்ல நான் மட்டும் குடியிருப்பேன். சார் வேற ஆளாம் ஏசி அடிச்ச பிளேயர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏசி அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா எப்படி கேட்டா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் அடிச்சிருக்கேன். Enemy nearby detected. போன மேட்ச் 9 கிலோ டெஸ்ட்ல ஒருத்தன் வரான். 2 பேர் வரானுங்க. ஆளுக்கு ஒண்ணு. அது என்ன சாக்லேட் ஆளுக்கு ஒண்ணு பிரிச்சு சாப்பிடுறோம். பாக்கல. மேல போனா சைடுல இருந்து அடிப்பானுங்க. சும்மா இருக்கு. மேல இருந்து சைடுல இருந்து அடிச்சிட்டாங்க. யோ நம்பர் 1 ஒருத்தங்காலி எங்கள் 2 காலி எங்கள் என்னைய மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மெயின் அக்கௌண்ட்ல போட்டிருந்த ட்ரெஸ் இப்ப அடிச்ச பத்தியா? ஃப்ரீ ஃபயர் இவனுக்கு கூட தான் தச்சு இருக்கு. செத்தாண்டா. நம்பர் 1 சாவடிச்சிட்டாங்க. அறா பாத்துக்கிட்டு இருக்க விஜய் விகா. இல்ல இவன் சுடுவானு பார்த்துட்டு இருக்கேன். 2 டவுன் அடிச்சானே. அடுத்து ஏதாவது பண்ணுவானு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண மாட்டான். ஹெட்ஷாட்ல அடிச்சிட்டு போய் ஏறி அடிங்க. ஒரு அடி எடுத்து செத்துருவான். அப்பாடா. ஆமா நீங்க அதை விட்டுருந்தா கூட அவனுக்கு வந்து ஒரு கில்லு இது ஏசு விழுந்திருக்கும். ஆமா எங்கில் என்ன ரெடி பண்றீங்க? நான் சும்மா தான் இருந்தேன். ஏசு ரீப்ளே ஏதாவது இது மேப் சுத்தி பார்ப்போம்.